வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் மாதுளம் பூவின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக மாதுளம் பழத்தில் அதிக மருத்துவ குணங்கள் இருப்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் மாதுளம் பூவிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. அவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நமது உடலில் உள்ள இரத்தம் அசுத்தமானால் பல வகையான நோய்கள் ஏற்படுகிறது. மாதுளம் பூ இரத்தத்தை சுத்தப்படுத்தி இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பு அணுக்கள் எண்ணிக்கையை கூட்டி ஹீமோகுளோபின் அளவை சீர் செய்ய சிறந்த மருந்தாக காணப்படுகிறது. மாதுளம் பூவை நிழலில் உலர்த்தி அதனை பொடியாக்கி கஷாயம் செய்து தினமும் காலை மாலை 2 வேளையும் அருந்தி வந்தால் இரத்தம் சுத்தமடையும், உடலும் புத்துணர்வு பெறும் என்று சொல்லப்படுகிறது. அல்லது காலையில் 4 மாதுளம் பூவை சாப்பிட்டு சிறிது பால் குடிக்க வேண்டும். தொடர்ந்து 45 நாட்கள் உட்கொண்டு வர ரத்தம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதே போன்று உடல் நன்கு பலப்பட மாதுளம் பூவை நிழலில் உலர்த்தி தூளாக்கி அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலுவடைந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறதாம். பெண்கள் மாதுளம் பூவை கசாயம் செய்து காலை வேளைகளில் அருந்தி வந்தால் கருப்பை வலுவடையும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டு அதனால் வாயு தொல்லை உடையவர்கள் மாதுளம் பூவை கசாயம் செய்து அருந்துவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. ஆண்களுக்கு மாதுளம் பூவை காய வைத்து பொடி செய்து அதனுடன் அருகம்புல் பொடி கலந்து தேனில் குழைத்து 1 மண்டலம் அருந்தி வந்தால் தாது விருத்தி அடையும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று மாதவிலக்கு நிற்கும் காலமான மொனோபாஸ் காலத்தில் பெண்களுக்கு கை, கால், இடுப்பு, மூட்டுக்களில் வலி உண்டாகிறது. இவர்கள் மாதுளம் பூவை நிழலில் காய வைத்து பொடியாக்கி கசாயம் செய்து 2 வேளைகளில் அருந்தி வந்தால் இந்த பிரச்சனைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.